இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை, இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆம் பிரியமான சகோதர சுலே, இன்று சிறப்பான விதத்தில் புனித பதுவை அந்தோணியாருக்கு, புனித வண்ணத்து சின்னப்பெருக்கு, புனித சந்தியாகப்பெருக்கு, புனித செபஸ்தியாருக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய இந்த அற்புதமான நாளில் இந்த புனிதர்கள் அத்தனை பேரும் நமக்காகவும் நம்மவருக்காகவும் கண்டிப்பாக நிச்சயமாக பரிந்து பேசுவார்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய நாளை இந்த புனிதருடைய பாதத்தில் நாம் சமர்ப்பிப்போம். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் ஆண்டவர் ஏதோ நோன்பை பற்றி அவர் பேசுகிறார். பிரான்சிஸ் டி சேல்ஸ், அதாவது பிரான்சிஸ்கு சவேரியார் என்று அழைக்கக்கூடியவர் ஆயராக இருந்த காலத்தில் ஒரு நடுத்தர குடும்பம் அவரை விருந்துக்கு அழைத்தது. ஆயர் அவர்களும் ஏற்றுக்கொண்டார். அந்த நடுத்தர குடும்பத்திற்கு சென்றார். அங்கு விதவிதமான மாமிசங்கள் சமைக்கப்பட்டு மேஜையில் இருந்தன. அப்போதுதான் பிரான்சிஸ்கு சவேரியார் நினைத்து பார்த்தார், ஐயோ, இன்று வெள்ளிக்கிழமை நான் மாமிசம் உண்ண மாட்டேனே என்று. அது எப்படியோ அந்த குடும்பத்திற்கு தெரிய வந்தது. தர்ம சங்கடமாகிவிட்டது. இப்போது காய் சமைக்க முடியாது, என்ன செய்வது என்ற போராட்ட நிலை. இந்த கஷ்டத்தை, இந்த சூழ்நிலையை, இந்த ஒரு இக்கட்டான நிலையை நினைத்து பார்த்த ஆயர் அவர்கள் அவர் அந்த குடும்பத்தை பார்த்து கூறினாராம், உண்மைதான், வெள்ளிக்கிழமை நான் மாமிசம் சாப்பிடுவதில்லை. ஆனால் இன்று என்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு நீங்கள் படைத்திருக்கக்கூடிய அத்தனை உணவு பதார்த்தங்களை நான் உண்கின்றேன் என்று அத்தனையும் அவர் சாப்பிட்டாராம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் இதோ நோன்பு ஓய்வு நாள் என்பது மனிதனுக்காக படைக்கப்பட்டதை தவிர மனிதன் ஓய்வு நாளுக்காக படைக்கப்படவில்லை. ஒரு சில சடங்கு சம்பிரதாயங்களை நாம் அப்படியே மூட பழக்க வழக்கமாக மாற்றிக்கொள்வது. அதுதான் கூறுவார்கள் அல்லவா, ஒரு ஆசிரமத்தில் குரு சீடர்களோடு பூஜை நடத்தினாராம். பூஜை நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு பூனை வந்து தொந்தரவு செய்து கொண்டிருந்தது. பூனையை கட்டி வச்சுட்டு இனிமேல் பூஜை ஆரம்பிக்கணும் என்று குரு கூறிவிட்டார். அப்போ ஒவ்வொரு நாளும் பூஜைக்கு முன்பாக அந்த பூனையை கட்டி வைத்தார்களாம். நாட்கள் கடந்த உடனே குரு இறந்து விட்டார். சீடர்கள் மட்டும் பூஜை நடத்தினார்கள். ஆனால் அந்த பூனையை கட்டி வைத்த பிறகுதான் பூஜை நடந்தது. கொஞ்சம் காலம் கழித்து அந்த பூனை இறந்து விட்டது. அந்த பூஜையும் சீடர்கள் நிறுத்திவிட்டார்கள். அக்கம் பக்கத்தார் ஏன் இந்த ஆசிரமத்தில் பூஜை நடப்பதில்லை என்று கேட்டதற்கு பூனை இல்லை, பூஜை இல்லை என்று கூறிவிட்டார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, பூஜையை பூனை தொந்தரவு பண்ணுவதால் பூனையை கட்டி வைத்த அந்த பழக்கம் தொடர்ந்து பூனை இல்லை, பூஜை இல்லை. இன்றைய காலகட்டத்திலும் கூட நிறைய சம்பிரதாயங்கள், நிறைய சடங்கு முறைகள் இப்படித்தான் சென்று கொண்டிருக்கின்றன. எதற்கு ஏன் என்றே தெரியாது. எத்தனையோ வீடுகளில் சூடத்தை இரவு நேரங்களில் பொருத்தி காமிச்சிட்டு நடு வீதியில் வந்து வச்சுட்டு போகிறது, அல்லது வேறு ஏதாவது சடங்கு சம்பிரதாயங்கள் பண்ணுவது, அல்லது 3 ரோடு சந்திக்கிற இடத்துல பூசணிக்காய் போட்டு உடைக்கிறது, அல்லது வேறு ஏதாவது சாங்கியம் பண்ணி ஊத்துவது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையை, மூட நம்பிக்கையை இந்த நாளிலையும் கூட நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஏன் செய்கிறார்கள், எதற்காக செய்கிறார்கள், அதனுடைய பலன் என்ன, அதனுடைய முறை என்ன, அது எதற்காக செய்ய வேண்டும், யார் உருவாக்கினார்கள், அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நிறைய நேரங்களில் நாம் தெரிந்து கொள்வதில்லை, புரிந்து கொள்வதில்லை, அதை பற்றி கவலைப்படுவதும் இல்லை. இந்த நாளில் இவை அத்தனையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சடங்கு சம்பிரதாயங்கள் நம்முடைய வளர்ச்சிக்காகத்தான் பயன்படுத்துவதை தவிர அதே நம்முடைய வாழ்க்கையாக அல்லது அதற்கு அடிமையாக மாறிவிடக் கூடாது என்பதுதான். இதோ மனிதர்கள் நல்ல முறையில் வாழ்வதற்காகத்தான் சட்டங்களை தவிர நிறைய சூழ்நிலைகள்ல
குடும்பத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு சில சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் வரையறைகளையும் கோடுகளையும் அமைத்து கொண்டு அந்த இளைய சமுதாயத்தை புரிந்து கொள்ளாத ஒரு நிலை, அந்த இளைய சமுதாயத்திற்கு இடம் கொடுக்காத நிலை, இவை அத்தனையும் மாற வேண்டும் என்று இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தையே இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. அப்பா, உன்னுடைய வல்லமை இதோ நாங்கள் நினைத்து பார்க்கிட்டோம். எவ்வளவு பெரிய ஆற்றலையும் வல்லமையும் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். இந்த ஒழுங்குமுறைகள் அத்தனையும் எங்களை நல்வழிப்படுத்துவதற்காக இதோ இந்த நாளில் மனிதர்கள் சட்டத்திற்கா, சட்டம் மனிதர்களுக்கா என்ற கேள்வி அவ்வப்போது எழுகின்றது. நாங்கள் செய்யக்கூடிய அத்தனை பழக்க வழக்கங்களும் அல்லது அத்தனை சடங்கு சம்பிரதாயங்களும் எங்களை இன்னும் அதிக விசுவாசத்தில் நம்பிக்கையும் அழைத்து செல்லக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர மூட நம்பிக்கை வளர்க்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. எதற்காக, ஏன் ஏன் என்ற கேள்வி எப்போதும் எழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் ஆசீர்வாதமாய் எங்களுக்கு கொடுத்து வழி நடத்தும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.